ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் இந்த நேற்று நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். பரபரப்பாக உலகம் முழுக்க யுத்தம் போயிட்டே இருக்கும்போது நிறைய நியூஸ் நீங்கள் கேட்டுக்கிட்டே இருப்பீங்க. கடந்த வாரம் நேற்று வரை நம்ம கொண்டு வரல, இந்த வாரம் நேற்று வரை வருது. இதில் சில முக்கியமான விஷயங்கள் வேதாகமத்துக்கு ஒத்து உள்ளதை நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நேற்று வரைக்குள்ளே போகலாம். பொதுவாக நேற்று வரை வரும்போது வார வாரம் கொண்டு வந்துகிட்டே இருக்கிறோம். ஒரு சிலர்லாம் அந்த இன்ஃபர்மேஷனை பற்றி பேசுங்க, இதை பற்றி பேசுங்க அப்படின்னு நிறையா சொல்கிறாங்க. பொதுவாக நம்முடையது இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது நம்ம வேலை இல்லை. பைபிளில் உள்ள சம்பவங்களுக்கும் இன்னைக்கு உலகத்தில் நடக்கிற சம்பவங்களை கம்பேர் பண்ணி நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். அது எப்படி தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறது அப்படிங்கிறது மட்டும்தான். உலகத்தில் இருக்க எல்லா சம்பவங்களுக்கும் நாம் விளக்கம் கொடுக்கணுன்ற அவசியம் நமக்கு இல்லை இல்லையா? அப்படி தான் உங்களுக்கு சொல்கிறோம். ஸோ இன்றைக்கி முதலாவது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த வார் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நேற்றோரை எடுக்கும்போது 5 நாள், அதாவது போர் நிறுத்தத்தை ட்ரம்ப் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாரு. ஈரான் ஏற்றுக்கொள்ளவில்லை, அவங்க அதை ஒத்துக்கவே இல்லை. நாங்கள் அப்படிலாம் சொல்லவே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அதே நேரத்தில் இது ஒரு நல்ல முன்னெடுப்பாக பார்க்கப்படுகிறது. ஆனால் இந்த நேற்றோரை உங்களுக்கு வரும்போது எப்படி இருக்கும்னு தெரியாது. ஒருவேளை 5 நாள் முடிஞ்சு அந்த அதுக்குள்ளாவே இந்த வாரம் தொடங்குறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. ஏன்னு சொன்னால் இது ஏதோ அடுத்த பெரிய வாருக்கு அமைதியாக போகிற மாதிரி தான் என் பார்வைக்குப்படுது. இவங்க ஏதோ இதை உண்மையாக சமாதானமாக போகணும் விரும்பலை. ஒரு பெரிய பாதிப்பை ட்ரம்ப்பும் இஸ்ரேலும் சந்திச்சிருக்கிறாங்க. அதாவது இஸ்ரேலுடைய நியூக்ளியர் பிளான்ட் சைடில் அவங்க அடிச்சிருக்கிறாங்க. அமெரிக்காவுடைய F-35 அதையும் அவங்க அடிச்சிருக்கிறாங்க. பல இடங்களில் கப்பல்கள் பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த ஒரு எதிர்ப்பை அல்லது இந்த ஒரு பாதிப்பை அவங்க எதிர்பார்க்கல. ஸோ அவங்க கொஞ்சம் மூச்சு விடுறதுக்கு டைம் எடுத்துக்கிறாங்கன்ற மாதிரி தான் உலகத்துக்கே படுது. எல்லாருமே அப்படி தான் சொல்கிறாங்க. ஆனால் இதுக்கு பின்னாடி என்ன இருக்குது? இந்த வார் திருப்பி கண்டினியூ ஆகுமானா, வசனத்தின்படி எசேக்கியேல் 38-39 படி இந்த வார் இன்னும் போகணும். போய் இந்த வாரோ அல்லது இதோடு கூட ரஷ்யா சேர்ற வர வரணும். அப்போ இதோடு கூட ரஷ்யா சேர்றது அது அடுத்த கட்டத்துக்கு போகணும். ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பிரேக் எடுத்து பெருசாகுது. உதாரணமாக ஹமாஸுக்கும் இஸ்ரேலுக்கும் அக்டோபர் 23 வருஷம் அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி ஆரம்பிச்சது. ஒரு சின்ன பிரேக் எடுத்து கொஞ்சம் பெரிய லெவலுக்கு வந்துச்சு. அதுக்கப்புறம் ஈரானுக்கு வந்தது. இப்போ அதை விட பெரிய லெவலுக்குள்ள சேர்ந்துருக்கிறது. ஆனால் குறைஞ்சிதான் பார்த்தீங்கன்னா குறையில, பெரிய இடத்துக்கு போகிறது. இதோட அடுத்த லெவல் ரஷ்யா உள்ளே வரணும் இல்லையா? அதான் எசேக்கியேல் 38. அது எந்த அளவுக்கு இருக்குங்கிறது தான் நம்ம அடுத்த பாயிண்டாக பார்க்க போகிறோம். இப்போ நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, ரஷ்யா எல்லாவித உதவிகளும் செய்யணும்னு சொல்லி வெளிப்படையாக அனௌன்ஸ் பண்ணியிருக்கு. நாங்கள் செய்வதற்கு தயாராக இருக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்குது, சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இதில் ரஷ்யா உள்ளே நுழைவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? ரஷ்யாவும் இஸ்ரேலும் மோதுறதுக்கு வாய்ப்பு இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது இந்த UAE போன்ற நாடுகளுக்கு ட்ரோன் உதவிகளை யார் செய்ய தொடங்கியிருக்கிறாங்க? உக்ரைன் செய்ய தொடங்கியிருக்கிறாங்க. அவங்க தான் ரஷ்யாவிலேருந்து இந்த ட்ரோனை நாங்கள் எப்படி தடுத்தோங்கிற அந்த டெக்னாலஜியை எல்லாருக்கும் அவங்க கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ அவங்க என்ன செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னா, இஸ்ரேலுக்கும் உதவி செய்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் இஸ்ரேல் கேட்டிருக்கு, இந்த ட்ரோன் டெக்னாலஜி எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க அல்லது அதை எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்கு. இப்போ நல்லா கவனிச்சு பார்த்தீங்களா, ரஷ்யாவுடைய எதிரி இஸ்ரேலுக்கு நண்பனாக மாறுறாங்க. ஆட்டோமேட்டிக்காக எதிரிக்கு எதிரி, நண்பனுக்கு நண்பன், அந்த லெவலுக்கு இது போயிட்டே இருக்கிறது. ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், உக்ரைனுடைய ட்ரோன் டெக்னாலஜியை இவங்க யூஸ் பண்ணும்போது ரஷ்யா உக்ரைனையும் அடிக்கும், இஸ்ரேலையும் அடிக்க வாய்ப்புகள் நிறைய போயிட்டே இருக்குது. இதுதான் இப்போ நம்ம இந்த வாரனுடைய அடுத்த கட்டமாக பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். இந்த வாரில் பார்த்தீங்கன்னா 2 பேட்ச் பிரியதை நீங்கள் நல்லா பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. யுஎஸ்க்கு எதிராக ஐரோப்பா நாடுகள் பல போயிருச்சு. அதே நேரத்தில் ஆதரவாக சில நாடுகள் வந்துருக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கல்ஃப் நாடுகளை யுஎஸ்க்கு எதிராக போகுது. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, யுஎஸ் கூட இருக்கிறது பெரிய பாதுகாப்பு இல்லை, யுஎஸ் இருக்குன்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம், ஆனால் ஈரானுக்கிட்ட இருந்து காப்பாற்றுற அளவுக்கு யுஎஸ் நமக்கு இல்லை அப்படின்னு பார்க்குறாங்க. ஸோ அடுத்த நம்பிக்கையோட நண்பனாக யாரை பார்க்கலாம்? பிபிசியில் கூட இதை பற்றி பேசியிருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ரஷ்யாவா சைனாவான்னு அவங்க யோசிக்கிறாங்க. ஆனால் ரஷ்யாவும் சைனாவும் இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு. ஆனால் கடைசி அங்கே தான் நிற்பாங்க. இவங்க எல்லாருக்கும் காவலனாக நீ இரு அப்படின்னு சொல்லி ரஷ்யாவை பற்றி வசனம் சொல்லுது எசேக்கியேல் 38:7. இப்போ எப்படி அமெரிக்கா இருக்கோ அதே இடத்துக்கு ரஷ்யா வரும், காவலனாக மாறி இவங்க தலைமையில் தான் இது நடக்கணும். இதுதான் அடுத்த கட்டமாக இந்த யுத்தத்தில் நடக்க போகிற மூவ். இதுதான் நடக்கணும். இதை தாண்டி இஸ்ரேல் சம்பந்தப்பட்ட இன்னொரு மிக முக்கியமான விஷயமும் இதுக்கு பின்னாடி நடந்திருக்கு. அதை தான் நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். இந்த யுத்தத்தில் இஸ்ரேல் ஒரு மிக முக்கியமான விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்கு. இது ரமதான் மாதம், புனித மாதம்னு சொல்லுவாங்க. அந்த மாதத்தை நல்லா கவனிச்சிங்கன்னா, ஃபஸ்ட்டு அவங்க என்ன பண்ணாங்க, அந்த மாஸ்கை தங்கள் கண்ட்ரோல் கீழே எடுத்தாங்க. கொஞ்ச நாள், அது 2-3 நாள் கழிச்சு அடுத்து அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், இந்த மாஸ்கை க்ளோஸ் பண்ணி உள்ளே அவங்க தொழுகை நடத்தக்கூடாது அப்படிங்கிறதையும் சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்ல ஆரம்பித்தாங்கன்னா, இந்த மாஸ்க்கு மேலே ஏவுகணைகள் பறக்குது, இந்த மாதத்தில் புனித மாதத்தில் ஏவுகணையெல்லாம் வீசுகிறாங்க ஈரான், பாருங்கள் இதுதான் அவங்க புனிதம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸை வெளியே விட்டாங்க. அதை தாண்டி அடுத்து பார்த்தீங்கன்னா, ஈரான்லேருந்து வந்த ஒரு ஏவுகணை
கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டருக்கு உள்ள, இன்னும் சொல்ல போனா அலெக்சா மாஸ்குடைய காம்பவுண்டுக்குள்ள வந்து விழுந்தது. அதாவது அது பக்கத்துல வந்து விழுந்தது. 700 மீட்டர் அளவு தான் சொல்றாங்க. அங்க வந்து விழுந்தது. இப்போ அவங்க என்ன சொன்னாங்க பாருங்க, புனித மதத்துல இத அவங்க பார்க்குறாங்க. இதுதான் அவங்களுடையதான மத ரீதியான புனிதம் அப்படிங்கிற மாரி. நல்லா கவனிச்சீங்கன்னா, இந்த வார் ஆரம்பிச்சது அக்டோபர் 23 இந்த இடத்துக்காக தான் ஆரம்பிச்சுச்சு. இப்போ அந்த இடத்த ஹமாஸ் எடுக்கணும்னு சொன்னாங்க. இப்போ அந்த இடத்த எங்களுக்கு வேணும்னு இவங்க சொல்றாங்க. இதுதான் 2 ஸ்டேட் சொல்யூஷனாக யுஎன்ல போயிட்டு இருக்கு. இப்போ அந்த இடத்துக்குள்ள பிரச்சனை ஆரம்பிக்குது. இந்த 2 வாரமா பார்த்தீங்கன்னா, அந்த இடத்த பத்தி இஸ்ரேல் பேசிக்கிட்டே இருக்கு. வேற யாரும் பேசல. எல்லாருமே ஈரான், அமெரிக்கா பத்தி பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா இஸ்ரேல் மட்டும் இந்த இடத்த பத்தி மட்டும் பேசிக்கிட்டே இருக்குது. இப்போ அவர்கள் இந்த இடத்துல அடுத்த கட்ட மூவ் ஒண்ணு செய்வாங்க. இதுதான் நம்ம ரொம்ப நாளா சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இந்த இடத்த அவங்க முழுவதுமாக கையில் எடுப்பாங்க. எடுப்பதற்கு வேணா எல்லா வேலைகளையும் அவர்கள் செய்வார்கள் அல்லது நடக்கும். ஒரு பூமி எதிர்ச்சியோ அல்லது இந்த யுத்தமோ, இப்போ விழுந்த ஏவுகணை 700 மீட்டர் தள்ளி விழுந்துச்சு இல்லையா, அது முன்னாடி விழுந்தாலும் விழ வாய்ப்பு இருக்கிறது. எப்படியோ ஒன்று இந்த இடம் முழுவதுமாக அவர்கள் கைக்கு போகும். 3வது தேவாலயம் கட்டுவதற்கான வேலையை அந்த இடத்தை தொடங்குவதற்கு அந்த இடம் அவர்களுக்கு கிடைக்கும். அதைத்தான் இப்பொழுது அவர்கள் ஆரம்பித்திருக்கிறார்கள். வெகு சீக்கிரத்தில் இந்த இடம் எங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு அவங்க சொல்லக்கூடிய நிலை, ஒரு செய்தி ஒன்று வரும். அதையும் நீங்கள் பார்ப்பீர்கள். இதுதான் இந்த யுத்தம் ஆரம்பிச்சது, அதனுடையதான முடிவாக இருக்கும். அதற்கு பிறகு பெருசா யுத்தங்கள் அவங்க செய்வாங்க, பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா ஆரம்பிச்ச நோக்கம் அதுதான். இந்த இடம் யார் கைக்கு போடுங்கிறத இப்போ அந்த இடத்த பத்தி அதிகமாக பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. வெகு சீக்கிரத்துல அந்த இடத்த பத்தின ஒரு செய்தி வரும். இந்த செய்தி தான் கிறிஸ்தவர்களுக்கு, அவங்களுக்கும் அதுக்கு சம்பந்தம் இல்லை, ஆனா கிறிஸ்தவர்களுக்கு கடைசி காலத்துக்கான மிக முக்கியமான அடையாளம் என்று ஏற்கனவே சொல்லி நம்ம பேசியிருக்கோம், செய்திகள்லாம் கொடுத்துருக்கோம். அதை நோக்கி தான் இது போய்கொண்டிருக்கிறது. கடைசியாய் ஒரு காரியத்தை நான் சொல்லிவிட்டு நேற்று வரை நான் முடிக்க விரும்புகிறேன். இப்போ சமீபத்தில் 10க்கு 9 நிறுவனங்கள் தங்களுடைய ஆட்குறைப்பு வேலைகளை செஞ்சிருக்கிறாங்க. சர்வே எடுத்ததுல அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, 10க்கு 9 நிறுவனங்கள் என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு ஏஐ டெக்னாலஜியோட இருக்கக்கூடியதான இது போதும், எங்களுக்கு மனிதர்கள் வேண்டாம் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட்குறைப்பு நடந்துகிட்டே இருக்குது. அதாவது மனுஷனை ரீப்ளேஸ் பண்றதுக்கு இந்த ஏஐ டெக்னாலஜியை, அடுத்து ஏஜிஐ நிறைய இருக்கு இல்லையா, இவங்கெல்லாம் வந்துட்டு இருக்காங்க. இதைத்தான் நம்ம ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். மனுஷனுக்கு மாற்றாக இது வரும், அடுத்து மனுஷனை ஆளுகை செய்யும், கடைசியாக கடவுளுக்கு மாற்றாக அதை கொண்டு வந்து நிறுத்துவார்கள். அதற்கான எல்லா வேலையும் செய்ய தொடங்கியாகிவிட்டது. ஒரு பக்கம் யூரோப்பியன் யூனியன் தங்களுடைய வல்லமைகள், அதிகாரங்களை ஸ்திரப்படுத்திட்டு இருக்கிறாங்க. ஒரு பக்கம் ஏஐ டெக்னாலஜி மேலே வந்துச்சு. ஒரு பக்கம் யுத்தங்கள், செய்திகள் போயிட்டே இருக்கு. எல்லா பக்கமும் வருகைக்கான அடையாளங்கள் 100% நடந்துகிட்டு இருக்குது. நாம் மிக முக்கியமான காலகட்டத்தில் ஜனங்களாக இருக்கிறோம். கர்த்தருக்கு சித்தமானால் இந்த காலகட்டத்தில் கர்த்தருடைய வருகையை நாம் சந்திப்பதற்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கிறது. காத்திருப்போம். வருகை தாமதிக்குமானால் மீண்டும் சந்திப்போம். God bless you.